அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர். ஆமேன். நீங்க அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? அதே வசனத்துல நீங்க உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமையை சரி கட்டாதீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்கள நீங்க உதாசீனப்படுத்த, உங்களை உதாசீனமா பேசிட்டாங்களா அவங்கள மறுபடியும் எப்படியாவது நான் உதாசீனப்படுத்தி பேசுவேன்னு சொல்லி அந்த உதாசீனத்தை அவங்களுக்கு சரி கட்டாதபடி அவர்களை ஆசீர்வதிங்க. தீமைக்கு தீமை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க, உதாசீனப்படுத்தினவர்களையும் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வீங்க. ரோமர் 12:14 வாசிப்பீங்கன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள். நீங்கள் துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது உங்களை யார் துன்பப்படுத்தினாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன வரும்? என்ன செய்யும்? உங்களுக்கு வரும். ஆமேன். அடுத்து நீங்கள் லூக்கா 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிங்க, சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு உதாசீனத்தை சரி கட்டாதீங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அடுத்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது என்னாகும்? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆமேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி இருக்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். நீங்கள் நினைக்கலாம், எப்படி நான் அப்படி துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது நமக்கு மாதிரியே அவர் வைத்து போனார். அவரை என்ன செய்தாங்க? குட்டுனாங்க, துப்புனாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணினார். பிதாவே, இவர்களை மன்னியும், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா என்ன செஞ்சாரா? மருது கன்னத்தை காட்டு என்று சொல்லி கர்த்தருடைய அந்த போதனை மிகப்பெரிய சிறந்த போதனையாக இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் செய்வோம் என்றால் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத குறைகள் இந்த நாளில் மாறும். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறியும் அறிவை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி, எங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு, எங்களை உதாசீனமாய் பேசுகிற, நினைக்கிற, செயல்படுகிற நபர்களிடத்தில் நாங்களும் அவங்களை உதாசீனப்படுத்தாதபடி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த நல்ல பக்குவத்தையும் அந்த நல்ல குணநலத்தையும் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.